Hello students, welcome to Minimax channel. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 10th உடைய arithmetic progression பார்க்க போறோம். அதாவது chapter 5ல exercise 5.3 இதுல question number 1 to 6 இந்த வீடியோல கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு introduction part வேணும் அப்படின்னா உங்களுக்கு descriptionல கொடுக்குறேன். அந்த லிங்க்ல வந்து introduction பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Find the sum of the following APs. அதாவது 2, 7, 12 to 10 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏபி சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிவன் ஏபி சீரியஸில் ஏ என்ன 2 அண்ட் டி என்னது 7 minus 2 is equal to 5. ஸோ இது ஏ வந்து 2, டி வந்து 5. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, S10 கேட்குறாங்க. அதாவது வந்து SN. ஃபஸ்ட்டு SNோட ஃபார்முலா சொல்லுங்கள். N/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் n minus 1 into d. Sorry, 2a plus n minus 1 into d. Or otherwise a plus l. அதாவது லாஸ்ட் டேர்ம் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ S10 கேட்குறாங்க. என்னன்றது 10. ஸோ 10/2 into 2 into ஏன்றது என்னது 2 plus என்னன்றது என்னது 10. ஸோ 10 minus 1 into d வந்து 5. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10/2 5 into 2 2s are 4 plus 10 minus 1 9. 9 5s are 45. So 5 into 45 plus 4 49. 5 into 49. 5 into 49 எவ்வளோ 245. So sum of first term 10 terms எவ்வளோ 245. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதாவது n/2 into 2a plus n minus 1 into d. இதில் a n d மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணி sum of terms என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க. minus 37, minus 33, minus 29 to n 12 terms கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஏன்றது minus 37 and d கண்டுபிடிங்க. d is equal to minus 33 minus of minus 37. ஸோ minus 33 plus 37. 37ல 33 போயிடுச்சுன்னா 4. ஸோ dயோட வேல்யூ 4. இப்போ இந்த n என்ன கொடுக்குறாங்க, 12 terms n வந்து 12 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் S12. S12 first என்ன n/2. ஸோ 12/2 into 2 into a என்னது minus 37 plus n minus 1. 12 minus 1 எவ்வளோ 11 into d வந்து 4. ஸோ இப்போ பண்ணுங்க. 12 2 போயிடுச்சுன்னா 6. 2 into minus 37 எவ்வளோ minus 74. 11 4s are 44. ஸோ 6 into minus 74 plus 44. ஸோ minus 30. அப்போ S12ஓட வேல்யூ எவ்வளோ minus 180. ஸோ சம் ஆஃப் இந்த கிவன் டேர்ம்ஸ் எவ்வளோ minus 180. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. 0.6, 1.7, 2.8 to 100 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏவோட வேல்யூ என்ன 0.6 அண்ட் டியோட வேல்யூ 0.6 அண்ட் டியோட வேல்யூ எவ்வளோ 1.7 minus 0.6 which means 1.1 and என்னோட வேல்யூ 100. என்னோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 100. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், SN ஃபார்முலா என்ன n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ இப்போ என்னன்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் 100. ஸோ 100/2 into 2 into a எவ்வளோ 0.6 plus n minus 1. அதாவது 100 minus 1 into d எவ்வளோ 1.1. ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்கிற வேல்யூஸை எடுத்து எழுதுகிறோம். இப்போ 100/2 எவ்வளோ 50 into 2 into 0.6 1.2. அதாவது 6 2s are 12 அண்ட் ஒரு டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.2 அண்ட் ப்ளஸ் 99 into 1.1. ஸோ 50 into 1.2 plus 99 into 1.1 என்ன வரும், அதாவது 99 into 11 எவ்வளோ 1089. ஸோ இதில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 108.9. 1.2 plus 108.9. 50 into 1101. ஓகேவா. இப்போ ரெண்டுத்துக்கு பண்ண என்ன வரும், நம்மளுக்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 110.1. இப்போ 50யும் 110யும் மல்டிப்ளை 1, அதாவது 1101 50யும் பண்ணீங்க அப்படின்னா 55050 அண்ட் ஆல்ரெடி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ S 100ஓட வேல்யூ என்ன 55
5505. Sum of இந்த first 100 terms எவ்வளோ 5505. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். எந்த ஒரு நம்பரையும் நீங்கள் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 99 நீங்கள் 11ஆல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் அப்படியே எழுதிக்கோங்க. இது கூட இதை ஆட் பண்ணுங்க. 9 + 9 என்ன 18. 8 வச்சுக்கோங்க, பேலன்ஸ் 1. தென் அகைன் 9 வரும். ஸோ 9 + 1 10. ஸோ எனி நம்பர் நீங்கள் 11ஆல் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் எழுதிட்டு அதை ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். தென் அது லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை மறுபடியும் எழுதணும். இது பற்றி உங்களுக்கு வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த டிவிசிபிலிட்டி 11 எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு அது வேணா உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் 4th சம் பாருங்கள். 1/15, 1/2, 1/10 to 11 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 1/15 அண்ட் டி என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 1/12 மைனஸ் 1/15. இதை ஒரு சிலர் 1/2, 1/4 இருந்தால் இதை டெசிமலில் மாற்றி போடுவாங்க. நீங்கள் டெசிமலில் மாற்றியும் போடலாம். பட் உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும் டெசிமலில் மாற்றி போடுறதுக்கு. ஸோ இதை அப்படியே பண்ணுங்கள். 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60. அதாவது 12 5 டைம்ஸ் 60, 15 4 டைம்ஸ் 60. ஸோ மேலேயும் கிணி 5ஆல் பண்ணீங்கன்னா 5 மைனஸ் 4. அப்போ டி எவ்வளோ 1/60. நமக்கு டியோட வேல்யூ என்ன 1/60. இப்போ ஏ 1/15, டி 1/60. நமக்கு n என்ன தெரியும் 11 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ S11 கண்டுபிடிங்க. S11 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் 11/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ எவ்வளோ 1/15 ப்ளஸ் n மைனஸ் 1, அதாவது 11 மைனஸ் 1 இன்ட்டு டி எவ்வளோ 1/60. இப்போ இந்த 11/2 கட் பண்ண முடியாததுனால அப்படியே வச்சுருக்கீங்க. 100/2 50 கட் பண்ணிட்டோம். இது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் டெசிமலில் மாற்றாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளே வரது ஈவன் நம்பராக தான் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எடுத்துக்கோங்க. 2/15 ப்ளஸ் இது என்ன ஆகும் 10 ஆகுமா, 10 இன்ட்டு 1/60. ஸோ 10 இன்ட்டு 1/60 என்ன ஆகும், இது 1/6 மாறிடும். இப்போ அகைன் 6க்கும் 15க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 6க்கும் 15க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 30. அதாவது 6 5 டைம்ஸ் 30, 15 2 டைம்ஸ் 30. ஸோ இது மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, கீழே 30 வந்துடும். இது மேலேயும் கீழே 5ஆல் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 5. இப்போ இங்கே என்ன வருது 11/2 இன்ட்டு 9/30. ஸோ இது 11/2 இன்ட்டு 9/30. இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3ஆல் கட் பண்ணலாமா. இங்கே 3 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன 33/20. இங்கே 2ஆல் கட் பண்ண முடியல. இன்கேஸ் இது 8 16 வந்தால் இதை கட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வேறு எதுவும் டிவைட் ஆகாததுனால 11 3s are 33, 2 10 times 20. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த சம்ஸ் கிவன் பிலோ. 7 + 10 1/2 + 14 up to 84. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 84 லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. பட் n கொடுக்கல. நமக்கு இந்த ஃபார்முலா சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே நமக்கு என்ன தெரியணும், n கண்டிப்பாக தெரியணும். ஸோ கிவன் சீரியஸ்லேருந்து ஃபஸ்ட்டு n எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது SN கண்டுபிடிக்கலாம். அந்த n எப்படி கண்டுபிடிப்போம், அகைன் த லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி n கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கிவன் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஏ என்ன பாருங்க 7 அண்ட் டி என்னது 10 1/2 எப்படி எழுதலாம் 10.5 minus 7 is equal to 3. 3.5. 10.5 minus 7 3.5. ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன an is equal to 84. ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஏஎன்னோட ஃபார்முலா என்ன a plus n minus 1 into d. ஸோ an 84 is equal to a எவ்வளோ 7 plus n minus 1 நமக்கு n தெரியாது. ஸோ n minus 1 into d எவ்வளோ 3.5. ஸோ இந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா 84 minus 7 is equal to n minus 1 into 3.5. ஸோ இப்போ நீங்கள் 84ல் 7 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு 77. ஸோ இதை ஜஸ்ட் ஆர்டர் மாற்றி எழுதுகிறேன். 3.5 into n minus 1 is equal to 77. ஸோ n minus 1 is equal to 77/3.5. இது மேலேயும் கீழே 10ஆல் பண்ணிங்கன்னா 770/35. ஸோ 770/35 என்ன வரும் 110/5. ஸோ 22. 110/5 is equal to 22. இப்போ என்னோட வேல்யூ என்ன -1 இந்த பக்கம் வந்த +1. ஸோ என்னோட வேல்யூ 23. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு n தெரிஞ்சிருச்சு. இப்போ n தெரிஞ்சால் நம்ம சம் ஆஃப் 23 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ S23 is equal to
23/2 into இது ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். 2a plus n minus 1 into d அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆர் ஃபர்ஸ்ட் டேர்ம் plus லாஸ்ட் டேர்ம். நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா எப்பவுமே சம் ஆஃப் டேர்ம்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட்டே போங்க. ஸோ 7 plus 84. ஸோ 23/2 into 7 plus 84 91. ஸோ 23 91 ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ், இது கட் பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே எழுதி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2093/2. ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷன், இங்கே மிக்சட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை மாற்றி எழுதுனீங்கன்னா 10461/2. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் என்ன கொஷினில் ஏ வந்து 34 அண்ட் டி என்னது, டி இஸ் ஈக்குவல் டு 32 minus 34. 32 minus 34 is equal to -2 and last term 10. ஏன்ன்றது 10. இது யூஸ் பண்ணி நம்ம n கண்டுபிடிப்போமா? ஸோ இப்போ 10 is equal to a எவ்வளோ 34 plus n minus 1 into d எவ்வளோ -2. ஸோ இந்த 34 இந்த பக்கம் வந்தால் -34 is equal to -2 into n minus 1. ஸோ ஜஸ்ட் n லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. -2 into n minus 1 is equal to 10ல் 34 போயிடுச்சுன்னா -24. ஸோ n minus 1 என்ன வரும், -24/-2 is equal to 12. ஸோ n is equal to 13. -1 இந்த பக்கம் போனால் +1. ஸோ 13. இப்போ என்னோட வேல்யூ 13 தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் 13 டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ சம் ஆஃப் 13 டேர்ம்ஸ் என்ன, n/2 into a 34 plus l last term 10. So 13/2 into 44. 44 கட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் எவ்வளோ வரும், 22 வரும். ஸோ 22. ஸோ 13 into 22. 13 into 22 286. ஸோ சம் ஆஃப் 13 டேர்ம்ஸ் எவ்வளோ, 286. இப்போ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் சம் பாருங்க. -5 plus -8 -11 up to -230. அகைன் இதுலேயும் சேம் ஃபார்முலா தான். இதில் ஏன்றது என்ன, -5 அண்ட் டின்றது என்ன, -8 minus of -5. ஸோ இது என்ன ஆகும், -8 plus 5 is equal to -3. ஸோ டியோட வேல்யூ -3 அண்ட் லாஸ்ட் டேர்ம் என்ன, -230. ஸோ நம்ம ஏஎன் ஃபார்முலா என்ன, ஏஎன் is equal to a plus n minus 1 into d எவ்வளோ, -3. ஸோ இப்போ இந்த -5 இந்த பக்கம் போச்சுன்னா -230 plus 5 is equal to -3 into n minus 1. ஜஸ்ட் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி எழுதுகிறேன். -3 into n minus 1 is equal to -230ல் 5 போயிடுச்சுன்னா -225. ஸோ n minus 1 is equal to -225/-3. ஸோ இது கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, 75. ஸோ என்னோட வேல்யூ இவ்வளோ 76. ஸோ n -1 அப்படின்னா என்னோட வேல்யூ இவ்வளோ 76. ஸோ இப்போ எஸ் 76 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 76/2 into a என்ன, -5 plus l என்னது, -230. ஸோ 76/2 into -230 -5. ஸோ -235. இந்த 76 இதுவும் கட் பண்ணிங்கன்னா 38. ஸோ 38 into -235 எவ்வளோ, -8930. ஸோ இதுதான் சம் ஆஃப் டேர்ம்ஸ். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மைனஸில் வரலாம். பிகாஸ் இங்கே எல்லா வேல்யூ மைனஸ் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் தான் வரும். பட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்போவுமே மைனஸில் வராது. பிகாஸ் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து 1 2 3 4 இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அது மைனஸில் சொல்ல பாசிபிள் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மைனஸில் கண்டிப்பாக வராது. சம் ஆஃப் டேர்ம்ஸ் பேஸ்ட் ஆன் கிவன் கொஷின் மைனஸ்லேயும் வரலாம் ப்ளஸ்லேயும் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. இன் அன் ஏபி given a equal to 5, d equal to 3, an is equal to 50, find n and sn. இதே கொஸ்டின் தான். அதாவது இந்த மாதிரி சீரியஸ் கொடுக்காம a என்ன d என்ன an கொடுத்துட்டாங்க. இதை வச்சு n and sn கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மொத்த சீரியஸ் வந்து இந்த சாப்டருமே ரெண்டே ஃபார்முலா தான், an sn. இதை கரெக்டாக புரிஞ்சுட்டு அவங்க கிவன் டேட்டாலேருந்து நம்ம டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு n எப்படி கண்டுபிடிப்போம், an is equal to a plus n minus 1 into d. an எவ்வளோ, 50 is equal to a எவ்வளோ, 5 plus n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n minus 1 into d வந்து 3. இந்த 50 இந்த பக்கம் போச்சுன்னா -5. ஸோ 50ல் 5 போயிடுச்சுன்னா 45. 3 into n minus 1. ஸோ n minus 1 is equal to 45/3 is equal to 15.
ஸோ n minus 1 15னா n is equal to 16. இப்போ நம்ம n கண்டுபிடிச்சிட்டோம். n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் sum of terms கண்டுபிடிப்போமா? S16 is equal to n by 2 into a plus l. என்னன்றது என்ன? 16 by 2 into a plus l. So 16 by 2 கட் பண்ணீங்கன்னா 8 into 55. So 8 into 55 எவ்வளோ? 440. So sum of 16 terms எவ்வளோ? 440. இப்போ தேர்ட்ல செகண்ட் சம் பாருங்க. a கொடுத்துருக்காங்க, an கொடுத்துருக்காங்க, d and sn கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? a 13 அப்படின்னா என்ன அர்த்தம்? a plus 12d, அதாவது a plus n minus 1 into d தெரியும். ஸோ a plus 12d, ஏன்றது என்ன? 7 plus 12 into d நமக்கு தெரியாது, is equal to a 13 எவ்வளோ? 35. ஸோ 12d is equal to 35 minus 7. So 12d is equal to 28. So d is equal to 28 by 12. இது நீங்கள் d கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 by 3. ஸோ d யோட வேல்யூ எவ்வளோ? 7 by 3. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? சம் S13 கேட்குறாங்க. S13 வந்து நம்ம d வச்சு போடலாம், பட் d இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? n by 2 into a plus l. இப்போ இதில் என்னன்றது என்ன? 13 by 2 into a வந்து 7 plus l என்ன? 35. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே 13 கொடுத்து இங்கேயும் 13 கொடுத்தா தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதை யூஸ் பண்ண முடியும். இங்கே சப்போஸ் 13 கொடுத்துட்டு இங்கே சம் 10 டேர்ம்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் d வச்சு தான் ஃபார்முலா போடணும். ஸோ நம்ம 10 இங்கே 13 கொடுக்கறதுனால இதை லாஸ்ட் டேர்மாக எடுத்து 35 போடுறோம். இப்போ பாருங்கள், 13 by 2 into 7 plus 35 எவ்வளோ? 42. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21. 13 into 21 273. ஸோ சம் ஆஃப் 13 டேர்ம்ஸ் எவ்வளோ? 273. நெக்ஸ்ட் அதில் தேர்ட் சம் பாருங்க. A12 வந்து 37, D வந்து 3, ஏவும் S12 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அகைன் A12 அப்படின்றது என்ன அர்த்தம்? A plus 11D is equal to 37. ஏன்றது நம்மளுக்கு தெரியாது, பட் D தெரியும். ஸோ A அப்படியே வச்சுட்டு 11 into D வந்து 3, 37. ஸோ A is equal to 37 minus 33 is equal to 4. இப்போ நம்மளுக்கு A என்ன தெரிஞ்சிருச்சு? 4 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ S12 கண்டுபிடிங்க. S12 is equal to n by 2 into A plus L. ஏன்றது என்ன? 4 plus L என்ன? இங்கேயும் 12, இங்கேயும் 12. ஸோ 37. இந்த 12 by 2 பண்ணிங்கன்னா 6. 37ல 4 ஆட் பண்ணிங்கன்னா 41. ஸோ ஆன்சர் இஸ் 246. சம் ஆஃப் 12 டேர்ம்ஸ் எவ்வளோ? 246. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் A3 கொடுத்துருக்காங்க, S10 கொடுத்துருக்காங்க, D A10 கேட்குறாங்க. இப்போ A3ன்றது என்ன? A plus 2D is equal to 15. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாது? இதில் ஏவும் தெரியாது, டியும் தெரியாது. பட் அதுக்கு பதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? S10 is equal to 125ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ S10ஓட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n வந்து நமக்கு 10ன்றது இதிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ n வந்து என்னது? 10. ஸோ n by 2 into 2a plus இதில் எழுதலாம், ஆர் என்ன எழுதலாம்? a plus lன்னு எழுதலாம். நான் இப்போ a plus lன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, is equal to 125. இப்போ இதில் வந்து 5 into, இப்போ இதில் நமக்கு ஏவும் தெரியாது, லாஸ்ட் டேர்ம் அதாவது A10ன்னு தெரியாது. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கோங்க. A1 plus A10 is equal to 125. ஸோ A1 plus A10 is equal to 125 divided by 5 எடுத்துக்கோங்க. 125 divided by 5 வந்து 25. ஸோ இது என்ன அர்த்தம்? A plus A10 அப்படின்றது என்ன அர்த்தம்? A plus 9Dன்னு அர்த்தம். ஸோ 2A plus 9D is equal to 25. இப்போ A plus 2D equal to 15 இருக்கா? இப்போ இதுலேருந்து A எடுத்தா என்ன வரும்? அதாவது இதில் வந்து A is equal to 15 minus 2D வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த A equal to 15 minus 2D இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 into 15 minus 2D plus 9D is equal to 25. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 minus 4D plus 9D is equal to 25. இப்போ இது பாருங்க, 30 minus 4D. ஸோ 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. ஸோ 30 minus
minus இல்லை plus 5d is equal to 25. So 5d is equal to 25 minus 30. So d is equal to எவ்வளோ minus 5 divided by 5 பண்ணிங்கன்னா minus 1. So d ஓட வேல்யூ என்ன minus 1. இப்போ d equal to minus 1ன்றது நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த a equal to 15 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a கிடச்சிருமா. ஸோ இப்போ dக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, dக்கு minus 1 பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க a is equal to 15 minus 2d. So a is equal to 15 plus 2, அதாவது minus 2 into minus 1 plus 2. So a ஓட வேல்யூ இவ்வளோ 17. இப்போ a 17 அப்படின்னா நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, a 10 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏவும் a 10, a 17னா a 10 என்ன, a plus 9d is equal to a எவ்வளோ நம்மளுக்கு 17 plus 9 into d என்ன minus 1. So 17 minus 9 is equal to 8. So a 10 ஓட வேல்யூ என்ன 8. a வந்து 17, a 10 ஓட வேல்யூ 8. இப்போ ஃபிஃப்த் சம் பாருங்க, d is equal to 5, s9 is equal to 75 கொடுத்துருக்காங்க, a and a9 கேட்குறாங்க. இப்போ இதில் நமக்கு வேற என்ன தெரியும், d தெரியும், a தெரியாது. அண்ட் n எவ்வளோ s9 a9 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு n வந்து என்னது 9 தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க s9, அதாவது snோட ஃபார்முலா என்ன, n by 2 into a plus l போடலாம், பட் நமக்கு l லாஸ்ட் டேர்மும் தெரியாது. ஸோ அதனால 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் l நம்ம என்ன சொல்லியிருக்கோம், n வந்து 9. ஸோ 9 by 2, 2a தெரியாது, plus 9 minus 1, அதாவது n minus 1 into d எவ்வளோ 5 is equal to s9 எவ்வளோ 75. இப்போ இது பண்ணுங்க, 9 by 2 அப்படியே இருக்கட்டும், into 2a plus 9 minus 1 8, 8 5s are எவ்வளோ 40. So 40 is equal to 75. இந்த 9 by 2 இந்த பக்கம் போனால் 2 by 9 மாறுமா. இப்போ இது பாருங்க, 2a plus 40 is equal to 7 by 2 into 2 by 9. So 2 by 9 இது எதால கட் பண்ணலாம், 3ஆல கட் பண்ணலாமா, 3 3 times வரும், இது 3 times பண்ணிங்கன்னா 3 2s are 6, 3 5s are 15. So 50 by 3, இங்கே 50யும் 3யும் கட் பண்ண முடியாது, ஸோ நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ 2a is equal to 50 by 3 minus 40. ஸோ இது minus 40 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது வந்து 50 minus 120 by 3, அதாவது 4 3s are 12. ஸோ 120 by 3 which is nothing but minus 70 by 3. ஸோ 2a வந்து 70 by 3 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன, 2வையும் 70யும் கட் பண்ணிங்கன்னா 35 by 3. ஸோ நமக்கு a என்ன கிடச்சிருக்கு 35 by 3. a is equal to minus 35 by 3. இப்போ இந்த a ஓட வேல்யூவை வச்சு a9 கண்டுபிடிப்போமா. நமக்கு என்ன தெரியும், a9 is equal to a plus 8d தெரியும். ஸோ இப்போ a எவ்வளோ minus 35 by 3 plus 8 into d எவ்வளோ 5. ஸோ minus 35 by 3 plus 40. இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 35 by 3 plus 4 3s are 12, 120. 120 by 3. ஸோ 120ல் இப்போ 85 35 போயிடுச்சுன்னா 85 by 3. ஸோ a9ஓட வேல்யூ இவ்வளோ 85 by 3. இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் பாருங்க, a is equal to 2, d is equal to 8, sn equal to 90, n-ம் a-ன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஏவும் டியும் தெரியுன்றதுனால நம்ம sn எந்த ஃபார்முலா எடுக்கணும், sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் n வந்து நமக்கு தெரியாது, ஸோ n by 2 into a ஓட வேல்யூ என்ன 2 plus n minus 1 into d ஓட வேல்யூ என்ன 8 is equal to sn எவ்வளோ 90. ஸோ இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா, அதாவது கம்ப்ளீட்டிவ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகும், இது வந்து n into இது எவ்வளோ வரும் 4 plus n minus 1 into 8 is equal to 180. பிகாஸ் இந்த 2வை இங்கே கொண்டு வரும், இல்லை கம்ப்ளீட் ஈக்குவேஷனும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 2 கேன்சல் ஆகிடும், இது வந்து 180 ஆகிடும். இப்போ n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 4n plus 8n into n minus 1 is equal to 180. Again 4n plus
8n square minus 8n is equal to 180. இப்போ இது ஒரு quadratic equationல மாற்றி எழுதலாமா? first 8n square எழுதுங்க. 8n square 4nல minus 8n போயிடுச்சுன்னா minus 4n 180 இந்த பக்கம் வந்தா minus 180 equal to 0. இப்போ பாருங்க இந்த complete equation 4 ஆல் divide பண்ணலாமா? because நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த equation simplify ஆயிடும். 2n square minus n minus 4 4 times 16 so 20 na 45 equal to 0. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன தெரியும்? 2n square minus n minus 45 equal to 0. இப்போ 2 into 45 எவ்வளோ? 2 into 45 என்னது நமக்கு 90. அதாவது product of the roots 90 and sum of the roots என்ன? அதான் minus 90. 2 into minus 45 வந்து minus 90 and sum of roots என்ன? minus 1 வரணும். இப்போ minus 90 நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது? நம்ம either factorization மெத்தட்ல போடலாம், இல்லைன்னா அதோட டிஃபரன்ஸ் 1 வரணும். அப்படின்னா 9 10s are 90. இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுதா? 9 10s are 90. ஸோ 9க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் 1. இப்போ நமக்கு எப்படி வரணும்? மைனஸ் 1 வரணும். மைனஸ் 1 வரணும்னா 10க்கு முன்னாடி மைனஸும் 9க்கு முன்னாடி ப்ளஸும் போடும். வெரி சிம்பிள். ப்ளஸ் 9 இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 90 அந்த ப்ளஸ் 9ம் மைனஸ் 10ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா minus 1. So sum of roots சேமாக வந்துருச்சா? இப்போ இது அப்படியே இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. 2n square minus 10n minus 9n minus 45 sorry plus 9n minus 45 equal to 0. இப்போ இதில் 2n காமனாக எடுங்க. 2n காமனாக எடுத்திங்கன்னா n minus 5 plus 9 காமனாக எடுத்திங்கன்னா n minus 5 equal to 0. So 2n plus 9 into n minus 5 equal to 0. So இது nக்கு என்ன வரும்? n is equal to 5, n is equal to minus 9/2. நான் ஆல்ரெடி ஒரு சம்ல சொல்லியிருக்கேன், n வந்து நெகட்டிவாக இருக்க பாசிபிளே இல்லை. பிகாஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி நெகட்டிவாக இருக்க முடியும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஜீரோவாகவே இருக்க முடியாது ஏபியில், அண்ட் நெகட்டிவாக இருக்க பாசிபிளே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி n is equal to 5. அதாவது an a d இந்த எந்த வேல்யூஸ் வேணா நெகட்டிவ் இருக்கலாம், பட் என்னன்றது நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஈவன் சம் ஆஃப் டேர்ம்ஸ் கூட நெகட்டிவ் வரும், பட் n நெகட்டிவ்ல இருக்கவே முடியாது. ஸோ n ஈக்குவல் டு என்ன? 5. இப்போ an அப்படின்னா a5. a5 கண்டுபிடிங்க. a5 இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் 4d அண்ட் ஏவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? இப்போ 2 பிளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ 8. ஸோ a5 இஸ் ஈக்குவல் டு 8 4s are 32, 32 plus 2 34. a5 ஓட வேல்யூ 34. நெக்ஸ்ட் சம் பாருங்க. a is equal to 8, an is equal to 62, sn equal to 210. n என்ன d என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து n தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா sn ஓட ஃபார்முலா எழுதிக்கோங்க. sn is equal to n/2 into a plus an இல்லை a plus லாஸ்ட் டேர்ம் எப்படி வேணா எழுதிக்கலாம். நமக்கு இதில் n தெரியாது. ஸோ n வந்து n/2 அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ a என்னது 8 ப்ளஸ் an என்னது 62 இஸ் ஈக்குவல் டு sn என்ன 210 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. n இன்டூ 8 ப்ளஸ் 60 வந்து 70 ஆர் பை 2 அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா 210. ஸோ 2வும் 17 கட் பண்ணிங்க அப்படின்னா 35 வரும். So 35n is equal to 210. So n is equal to 210 divided by 35 வரும். So உங்களுக்கு 210 divided by 35 6. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதில் வந்து n தெரியுது இல்லையா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? d கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? an அப்படின்னா a6. a6 is equal to 62 நமக்கு தெரியுது. ஸோ a6 அப்படின்றது என்ன? a plus 5d. a plus 5d is equal to 62 and இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்? a தெரியும். ஸோ 8 plus 5d is equal to 62. ஸோ 5d is equal to 62 minus 8. ஸோ 5d is equal to 54. ஸோ d ஓட வேல்யூ என்ன? 54/5. n ஓட வேல்யூ 6 and d ஓட வேல்யூ 54/5. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. an is equal to 4, d equal to 2, sn வந்து minus 14, n a என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் an ஓட ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? an is equal to a plus n minus 1 into d is equal to 4. இப்போ இதில் d ஓட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ a plus n minus 1 into 2 is equal to 4.
So a plus 2n minus 2 is equal to 4. So a plus 2n is equal to 6. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இதை நீங்க எப்படி மாத்தி எழுதிக்கலாம்? a is equal to 6 minus 2n அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காகவும் மாத்தி எழுதிக்கலாம். or a plus 2n equal to 6. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க sn. இப்போ நமக்கு n தெரியாது. n இல்லை a தெரிஞ்சிருந்தா அது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ n தெரியாததுனால n by 2 into a plus an. snோட வேல்யூ என்ன? minus 14. ஸோ n by 2 அப்படியே இருக்கட்டும். நமக்கு a என்ன தெரியும்? 6 minus 2n. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ப்ளஸ் an என்ன தெரியும்? 4. அவங்களே கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு minus 14. ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. n by 2 into 6 plus 4 எவ்வளோ? 10 minus 2n is equal to minus 14. இப்போ இதில் 10 2 ஒரு 2 காமனாக வெளில எடுக்கலாமா? ஸோ என்ன ஆகும்? n by 2 into இதில் ஒரு 2 காமனாக எடுத்துருங்க. 2 into 10 பதிலாக 5 வரும். பிகாஸ் ஒரு 2 வெளில எடுத்துட்டோம். ஸோ 5 minus n is equal to minus 14 வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம 2வும் 2வும் கட் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5n minus n square is equal to minus 14. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? n ஸ்கொயர், அதாவது வந்து இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ n ஸ்கொயர் minus 5n minus 14 equal to 0. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம்? 14ன்றது என்ன நம்பர் நமக்கு? 14 அப்படின்றது வந்து minus 14 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இதை வந்து 7 2s are 14 எழுதலாமா? அண்டு நமக்கு என்ன வேணும்? மைனஸ் 5 வேணும். ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா n ஸ்கொயர் minus 7n plus 2n minus 14 equal to 0. இதுலேருந்து n காமனாக எடுங்க. n minus 7 plus 2 into n minus 7 equal to 0. So n plus 2 into n minus 7 equal to 0. இப்போ n இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? என்னோட வேல்யூ 7 ஆர் என்னோட வேல்யூ minus 2. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? n என்ன வர முடியாது? minus 2 கண்டிப்பாக வர முடியாது. ஸோ என்னோட வேல்யூ 7. n கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a கண்டுபிடிக்கணும். இங்கே 7 போடுங்க. a7 is equal to 4. a7னா நமக்கு என்ன தெரியும்? a plus 6d is equal to 4. நமக்கு என்ன தெரியாது? a தெரியாது. plus 6 into d என்ன தெரியும்? 2. So 2 is equal to 4. So a plus 12 is equal to 4. So a is equal to 4 minus 12. So a is equal to minus 8. a ஓட வேல்யூ என்ன? minus 8. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. a equal to 3, n equal to 8, s equal to 192. இதில் s is equal to 192 அப்படின்னா என்ன அர்த்தம்னா s 8 is equal to 192 அர்த்தம். அதாவது அவங்களே n கொடுத்ததுனால sum of termsன்றது sum of 8 terms 192 அர்த்தம். அண்ட் டிஃபரன்ஸ் d என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ s 8ஓட ஃபார்முலா எழுதிக்கோங்க. n by 2 into 2a plus n minus 1. அதாவது 8 minus 1 into d is equal to 192. இதில் a வந்து நமக்கு 3 தெரியும். ஸோ 8 by 2 என்ன? 4 into 2 into 3 plus 7d is equal to 192. இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 2s are 6. 6 plus 7d is equal to 192. இப்போ இது வந்து 6 plus 7d is equal to 192 by 4 பண்ணுங்க. 192 நீங்கள் 4ஆல் கட் பண்ணீங்கன்னா 48. ஸோ 6 plus 7d is equal to 48 அப்படின்னா 7d is equal to 48 minus 6. ஸோ 48ல் 6 போயிடுச்சுன்னா 42. ஸோ d-யோட வேல்யூ என்ன? 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6. therefore d-யோட வேல்யூ 6. நெக்ஸ்ட் சம் பாருங்க. l is equal to 28 அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் 28 and sum of 9 terms. அதாவது there are total 9 termsனு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட வேல்யூ 9 and s-ஓட வேல்யூ 144. ஸோ s9 is equal to 144. அவங்க கொடுக்கறது s9 equal to 144. இப்போ இதில் லாஸ்ட் டேர்ம் தெரியுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? n by 2 into a plus l is equal to 144. அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இதில் இப்போ n என்னது? 9. 9 by 2 into a நமக்கு தெரியாது.
பட் லாஸ்ட் டேர்ம் தெரியும் 28. whenever நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியுதோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் லாஸ்ட் டேர்ம் தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த 2a + n - 1 × d இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ இப்போ இந்த 9/2 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? 2/9 மாறுமா? ஸோ a + 228. a + 28 is equal to 144 into 2/9. ஸோ இப்போ நீங்கள் இந்த 2/9 கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 9 எத்தனை டைம்ஸ்? 16 டைம்ஸ் வரும். ஸோ 16 into 2 வந்து 32. ஸோ a + 28 is equal to 32. ஸோ a is equal to 32 minus 28. Therefore a is equal to 4. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. உங்களுக்கு வந்து how many terms of the AP 9, 17 and 25 must be taken to give a sum 636 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த given sumல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? A ஓட வேல்யூ தெரியும். ஸோ A ஓட வேல்யூ என்ன? 9 அண்ட் D ஓட வேல்யூ. D எப்படி கண்டுபிடிப்போம்? D ஓட செகண்ட் டேர்ம், அதாவது A2 minus A1. ஸோ 17 minus 9 எவ்வளோ வரும்? 8. ஸோ D ஓட வேல்யூ 8 அண்ட் SN, அதாவது சம் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு என்ன தெரியும்? 636 தெரியும். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ்னா n எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் SN எடுத்துக்கோங்க. SNோட ஃபார்முலா என்ன? SN is equal to n/2 into 2a plus n minus 1 into d is equal to 636. ஸோ இதுக்கு நமக்கு n தெரியாததுனால n அப்படியே வச்சுக்கோங்க. 2 into a, 2 into 9 எவ்வளோ? 18 plus n minus 1 into d எவ்வளோ? 8 is equal to 636. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம 2 காமனாக எடுக்கலாமா? ஸோ n/2 into 2, இதில் ஒரு 2 போயிடுச்சுன்னா 9 plus இங்கே என்ன இருக்கும்? 9 minus 1 into 4 தான் இருக்கும், into 636. இது ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இந்த 636 டபுள் டைம்ஸ் ஆகும்போது சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 8, இங்கே 18, காமனாக 2 இருக்கிறதுனால வெளியில் எடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்? n ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4n minus 4 is equal to 636. ஸோ இப்போ இது என்ன? 9 minus 4 எவ்வளோ? 5 ஆயிடுமா? ஸோ n into 5 plus 4n is equal to 636. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5n plus 4n square minus 636 equal to 0. எப்பவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் பவர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ 4n square plus 5n minus 636 equal to 0. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா இந்த 4ம் இந்த 636ம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 4 into 636 எவ்வளோ வரும்? 4 into 636 வந்து நமக்கு 2544. ஓகேவா? 4 into 636 வந்து 2544. இப்போ ஒரு நம்பர் 2544 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும். அண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? 5 வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது 3ஆல் எடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 8 3s are 24, பேலன்ஸ் 1. ஸோ 4 times 12, பேலன்ஸ் 2. ஸோ அகைன் வந்து 8 டைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் 2ஆல் எடுங்க. 2ஆல் எடுத்தீங்கன்னா 4 2 4 அண்ட் அகைன் 2ஆல் எடுங்க. ஸோ 2 1 2. ஈவன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியர்னா நீங்கள் இது 4ஆல் கூட பண்ணிக்கலாம். 4ஆல் 8ஆல் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 2ஆல் பண்ணிங்கன்னா 2106. ஸோ அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 53. இப்போ 53 என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. இப்போ வந்து 53 ஒரு நம்பர், அதாவது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா 53 1 டைம்ஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன நம்பர் வேணும்? 5 வேணும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஸோ இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் வந்து 48, இன்னொரு நம்பர் வந்து 53. ஓகே. இப்போ 48க்கும் 53க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 5. ஸோ நமக்கு என்ன நம்பர்? 48 53. அண்ட் அந்த 5 எப்படி இருக்கு? பாசிட்டிவ் 5ஆக இருக்கு. இப்போ இங்கே +5 இருந்தது அப்படின்னா நம்ம 53க்கு முன்னாடி ப்ளஸ்ஸும் 48க்கு முன்னாடி மைனஸும் போடணும். பிகாஸ் நமக்கு வர ஆன்சர் என்ன இருக்கணும்? ப்ளஸில் வரணும். ஸோ 53 தான் ஹையஸ்ட் நம்பர், அது ப்ளஸில் இருக்கணும். இப்போ இதை வந்து எழுதுங்க நீங்கள். இது இப்போ எப்படி எழுதுவோம் நம்ம? 4n square minus 48n plus 53n minus
636 equal to 0. இப்போ இதுலேருந்து 4n காமன் எடுங்க. 4n காமன் எடுத்தீங்கன்னா n minus 12, அதாவது 4 12s are 48. ஸோ n minus 12 plus 53 காமன் எடுத்தீங்க அப்படின்னா n minus 12 is equal to 0. இப்போ 4n plus 53 into n minus 12 equal to 0. இப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? 4n plus 53 equal to 0 and n minus 12 equal to 0. So, இதில் என்னோட வேல்யூ minus 53 by 4, என்னோட வேல்யூ 12. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? minus 53 by 0 என்பது not possible. Therefore, number of terms என்ன? 12. இப்போ next sum பாருங்க, fifth sum. The first term of an AP is 5, the last term is 45 and the sum is 400. Find the number of terms and the common difference னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு first term என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 5ன்றது தெரியும். and last term L வந்து 45ன்றது கொடுத்துட்டாங்க. then next என்ன சொல்றாங்க? sum, அதாவது sum of terms வந்து 400. இதில் நமக்கு என்ன தெரியாது? n எவ்வளோன்னு தெரியாது and d எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு sum of terms உடைய ஃபார்முலா தெரியுமா? அதாவது Sn is equal to n by 2 into a plus l. இதுதான் நம்மளுடைய sum of termsக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ n தெரியாததுனால n by 2 into a என்னது 5 plus l என்னது 45. ஸோ 5 plus 45. இப்போ வந்து நம்மளுக்கு Sn என்னது 400 தெரியும். ஸோ 400 n by 2 into 45 plus 550 is equal to 400. ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்ன? 400 into 2 by 50. ஸோ 0க்கு 0 கட் பண்ணிங்க அப்படின்னா 5 வந்து 8 times. ஸோ என்னோட வேல்யூ 16. நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 16ன்றது தெரியுது. இப்போ இந்த 16 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ n 16 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இந்த 45ன்றது என்ன? a 16th term, அதாவது லாஸ்ட் டேர்ம் தான் வந்து 45. a 16th term 45. இப்போ a 16 நம்ம எப்படி எழுதலாம்? a plus 15d அப்படின்னு எழுதலாமா? அதாவது a plus n minus 1 into d. ஸோ 15d is equal to 45. ஏன்றது 5 தெரியும் plus 15d நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் is equal to 45. ஸோ 15d is equal to 45 minus 5 இவ்வளோ 40. ஸோ d யோட வேல்யூ என்ன? d is equal to 40 divided by 15. ஸோ d யோட வேல்யூ இது ரெண்டையும் நீங்கள் 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 8 by 3. ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 8 by 3 அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 16. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் பாருங்க. The first and the last term of an AP is 17 and 350. சேம் கொஷின் தான். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன அர்த்தம்? a is equal to 17 and the last term என்ன? an is equal to 350. a is equal to 17, an is equal to 350. if the common difference is 9, d வந்து 9 கொடுத்துட்டாங்க. அண்ட் என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு? how many terms and find their sum. அதாவது n எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் மோர் ஓவர் sn sum of terms எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஏவும் தெரியும் டியும் தெரியும். ஸோ n வந்து ஸ்ட்ரெயிட்டாக an ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிடலாமா? an ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d is equal to 350. ஸோ ஏன்றது என்ன? 17 plus n நமக்கு தெரியாது அண்ட் d எவ்வளோ? 9 is equal to 350. ஸோ 9 எடுத்துக்கோங்க. 9 into n minus 1 is equal to 350 minus 17. ஸோ நமக்கு 350 minus 17 எவ்வளோ? 333. ஸோ 9ஆல் கட் பண்ணிங்கன்னா n minus 1 is equal to 333 divided by 9 is equal to 37. ஸோ minus 1 இந்த பக்கம் என்னோட வேல்யூ 38. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? 38. இப்போ n தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம sn கண்டுபிடிக்கலாமா? Sn அப்படின்னா என்ன அர்த்தம்? s 38 is equal to n by 2, அதாவது 38 by 2 into a plus an or a plus l. இங்கே ஏன்றது என்ன? 17 plus l என்ன? 350. ஸோ இந்த ஃபார்முலா அதாவது n by 2 into a plus l அதே ஃபார்முலா தான். ஸோ 17ம் 350 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுவும் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 19 டைம்ஸ் அண்ட் 17 plus 350 எவ்வளோ வரும்? 367.
ஸோ 19 இன்டூ 367 எவ்வளோ நம்மளுக்கு 6973. இதுதான் வந்து சம் ஆஃப் 38 டேர்ம்ஸ் உடைய ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.